என்பான் நன்னாளில் நன்மை தரும் ஓரையில் நல்க வஞ்சி அந்நாளிடத்தில் அபிமன்யு அவதரித்தார். கர்ப்பமாய் இருக்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே இந்த சுபத்திரை கர்ப்பமாய் இருக்கிற பொழுது கர்ப்பிணி பெண்கள் கணவனிடத்திலே கொஞ்சம் அன்பா இருப்பாங்க. அவங்க அன்பா பார்த்துப்பாங்க. கணவன்மார்கள் பலகாலம் குழந்தை இல்லாமல் என் மனைவி கர்ப்பமடைந்திருக்கிறாளே என்று கணவனுக்கு மனைவி மீது அதிக பிரியம் ஏற்படுவான். அந்த கணவன் மடியிலே மனைவி படுப்பது வழக்கம். இப்படி சுபத்திரையானவள் அர்ஜுன் மீது மடி மீது சிறப்பாக படுத்துகிறாங்க. அர்ஜுனவர்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை சொல்லுவார். இந்த கதை சொன்னா அந்த சுபத்திரை நன்கு தூங்குவார்கள். பொதுவாக குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொன்னா நல்லா தூங்கும். கதை சொன்னா அது நல்லா தூங்குவோம். எங்க பாட்டி கூட ஒரு கதை சொல்லும். எங்க பாட்டி தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்லும். சின்ன குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் கதை சொல்லித்தான் தூங்க வைப்பாங்க. என்ன கதை சொல்லு. ஓ, உங்களுக்கு அந்த கதை சொல்லணுமா? பாட்டி சொல்ல போல சொன்னா தூங்கி விடுவீங்களே. கதை சொல்லித்தான் தூங்க வைப்பாங்களா? என் பாட்டி கதை சொல்லும். டே கண்ணே, நான் கதை சொல்ற தூங்குறியா? தூங்கிட்டுணும். ஒரு ஊர்ல ஒரு காடு. அந்த காட்டுல ஒரு ஓணம். அந்த ஓணனுக்கு பொன்னான வாது. அந்த கதை சொன்னா பொய்தும் போகுண்டா, பொய்து வெடிண்டா சொல்லு பாட்டி. கண்ணே, காடுடா பயங்கரமா இருக்கும், பெருசா இருக்கும். காடு இருட்டா இருக்கும். அந்த காட்டுல ஒரே ஒரு குடிசல். அந்த குடிசுக்குள்ள ஒரு ஓணம். அந்த ஓணனுக்கு பொண்ணுலே வாழ்றா. அந்த கதை சொன்னா என்ன தெரியுமா? ஓ பொய்தும் போயிடும், பொய்தும் வெடிடும். அப்படிப்பட்ட கதையை பாட்டி சொல்லும் பாரு. எனக்கு ஒரு ஊர்ல ஒரு ஓணண்டா. அந்த காட்டுல இருட்டா இருக்கும். ஒரே ஒரு குடிசல், ஒரே ஒரு லைட்டு சின்னதா எரியும். விளக்கு இருட்டா இருக்கும். அங்க போறதே கஷ்டம். இருட்டா இருக்கும், பார்க்கவே முடியாது. அந்த வெளிச்சத்துக்கு தான் போகணும். அந்த வெளிச்சத்துலயும் அந்த ஓணம் தெரியுண்டா. அந்த ஓணனுக்கு அப்படியே பொண்ணுலயே வாழ்றா. சொல்லு பாட்டி. அந்த காது சொன்னா பொய்து போகும், பொய்து வெடிச்சுடுண்டா. ஏ சொல்லி கிடக்க என் பாட்டி. தூங்கிடுவேன் நான். பாரத நாள் சொல்லுவோம்.